ஒகேஷனல் ஸ்ட்ரீமா இருக்கிற படிக்க பிள்ளைங்க கூட டிப்ளமாக்கு போக முடியும், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போக முடியும், உயர்கல்விக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அவர்களை வேலையை நோக்கி தள்ளணும்? அது பள்ளியினுடைய வேலை கிடையாது. அப்ப பள்ளி படிப்பை முடிக்கும் போதே ஒரு வேலை திறனோடு தான் அவர் முடிக்கணும். அதுதான் தேசிய கல்விக் கொள்கையில நாம தவறுன்னு சொல்றது. தேசிய கல்விக் கொள்கையில மட்டும் இல்ல, 1986 கொள்கை, 1992 கொள்கையிலையும் இதைத்தான் நாம் எதிர்த்தோம். இந்த கூரை தான் நாம் எதிர்த்தோம். இப்போ நீங்கள் மேல்நிலை பள்ளி கல்வியில் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறத தேசிய கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா மேல்நிலை மற்றும் இடைநிலை என்று பிரிக்கலை, செகண்டரி ஹையர் செகண்டரின்னு பிரிக்கலை. அவங்க செகண்டரி ஹையர் செகண்டரி ரெண்டையும் சேர்த்து செகண்டரின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படின்னா 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை தான் அவங்க 4 ஆண்டுன்னு சொல்கிறது. இன்றைக்கு தேதியில் இருக்கிற நிலைமையை வைத்துக்கொண்டு நான் ஹையர் செகண்டரிக்கு தான் சொன்னேன்னு நீங்கள் கொள்கையில் ஒத்துக்கிட்டா இந்த ஹையர் செகண்டரி இந்த செகண்டரியாக மாறும் பொழுது உங்களுக்கு அப்போ 9லேருந்தே வந்துடும் இல்லையா? இந்த சிக்கல்லாம் இருக்கு. அப்போ தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏன் நிராகரிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும்ல. நிராகரிப்பதற்கு ஒரு காரணம் இருக்குன்னா என்ன காரணம்? அப்ப அந்த காரணத்தை புரிந்து கொண்டால் தானே புதியதாக உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கை என்பது இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டான கல்விக் கொள்கையாக அமைய முடியும். எனவே அத்தகைய கூறுகளோடு இந்த பள்ளிக்கல்வி உருவாகி இருக்கிற இந்த கொள்கை என்பது மேம்படணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இன்னும் செழுமைப்படுத்தப்படணும். உயர்கல்விக்கு இன்னும் அவங்க அறிவிக்கல. அப்போ உயர்கல்விக்கு அறிவிக்கும் பொழுதாவது பள்ளிக்கல்வி உயர்கல்வி ரெண்டுத்திலையும் சேர்த்து இந்த சிக்கல்களை எல்லாம் களைந்து விட்டு சமூக நீதியின் அடிப்படையில் சமமான கற்றல் வாய்ப்பு தொடக்கப்பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கல்விக் கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு.